ஓ முருகா! வெற்றிவேல் முருகா! வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, உனக்கு நம்பிக்கை துரோகம் செய்தவர்களின் நிலை எப்படி மாறப்போகின்றது என்று உனக்கு தெரியுமா? உனக்கு நெருக்கமான உறவுகளே உனக்கு பிரச்சனை தந்து கொண்டிருக்கின்றது. யார் உன் அருகிலேயே இருக்கின்றாரோ, யாரை உனக்கு மிகவும் பிடிக்குமோ, உனக்கு நெருக்கமான உறவாக யார் இருக்கின்றாரோ அவர்களாலே உனக்கு பிரச்சனை வரப்போகின்றது. அன்பு அதிகமாக இருக்கும் இடத்தில் நிச்சயம் சண்டை வரத்தான் செய்யும். அதை நினைத்து நீ வருத்தப்பட தேவையில்லை. ஆனால் உன்னை சுற்றி இருக்கும் சிலர் உனக்கு எதிராக சில சதி வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதனை தடுக்க இன்னும் சிலர் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுது உன் அப்பா உனக்கு முன்கூட்டியே எச்சரிக்கின்றேன். உனக்கு மிகவும் பிடித்த நபரால், நெருக்கமான நபரால் உனக்கு ஒரு பிரச்சனை வரப்போகின்றது. அதை சமாளிக்கக்கூடிய திறனும் ஆற்றலும் நான் உனக்கு அளிப்பேன். அதனால் நீ நிச்சயம் பயப்பட தேவையில்லை. அப்பா நான் இருக்கும் வரை நீ எதற்காகவும் கலங்க வேண்டாம். ஆனால் நீ அதீத அன்பு வைத்து அவரது பிரிவை நினைத்து வருத்தப்படுவாய். நான் உன்னிடம் ஒன்றை மட்டும் கூறவிருக்கின்றேன். யார் மீதும் அதீத அன்பு பாசத்தை வைக்காதே. இவ்வுலகில் எதுவுமே நிரந்தரம் இல்லாத பொழுது மனிதர்கள் மட்டும் எப்பொழுதும் ஒரே மாதிரியாக இருப்பார்கள் என்று நீ நினைத்து கொண்டிருப்பது எவ்வாறு சரியாக நிச்சயமாக சரியாக இருக்காது தங்கமே. நானும் அனைத்தையும் வேடிக்கை பார்த்து கொண்டு தான் இருக்கின்றேன். துரோகம் இழைத்தவர்கள் ஆடும் வரை ஆடட்டும். அவர்கள் ஆட்டம் நின்ற பின் என் ஆட்டத்தை உன்னை வைத்தே நான் ஆரம்பிப்பேன். அதுவரை நீ சற்று கலங்காமல் தைரியத்துடன் இருக்க வேண்டும். என் பிள்ளையாகிய உன்னை நான் எந்த நேரத்திலும் கைவிட மாட்டேன் என்பதை நீ முதலில் உணர வேண்டும். நீ யாரையும் கஷ்டப்படுத்தி பார்க்க தேவையில்லை. யாரையும் தீங்கி இழைக்க தேவையில்லை. அனைத்தையும் நான் பார்த்து கொள்கின்றேன். எவன் ஒருவன் மற்றவர்களின் வேலையில் வீணாக தலையிடாமல் தன்னுடைய வாழ்வின் கடமைகளை அறிவுடனும் அக்கறையுடனும் செய்கின்றானோ அவருக்கு வெற்றி நிச்சயம். செல்வம், கௌரவம் ஆகிய மூன்றும் தானாகவே வந்து சேரும். உனக்கு நெருக்கமான உறவு உனக்கு தீங்கி இழைத்து விட்டது என்று நினைத்து கவலை கொள்ளாதே. நெருக்கமான உறவுகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தையும் நீ எளிதில் சமாளிக்கக்கூடிய ஆற்றலையும் அறிவையும் நான் உனக்கு தருகின்றேன். அப்பாவை விடாப்பிடியாக பிடித்துள்ளாய். பிறகு ஏன் இந்த மனக்குழப்பம்? உன்னை நான் சோதிப்பேனே தவிர ஒரு நாளும் கைவிட்டு விட மாட்டேன். உனக்கான தேவைகளை அள்ளி அள்ளி தரப்போகின்றேன். அதற்கான தகுதியை நீ பெற வேண்டும் அல்லவா? அதனால் தான் இந்த பரீட்சைகள். மனம் கலங்காதே தங்கமே. எல்லாம் அப்பாவின் லீலைகள் என்பதை அறிந்து அமைதியாக இரு. உன்னால் முடிந்தவரை அடுத்தவர்களுக்கு உதவி செய். உனக்கு துரோகம் இழைத்தவர்கள் அதே துரோகத்தால் வீழ்ந்து கிடப்பார்கள். அந்த காலமும் உன் கண்முன்னே நடக்கும். அப்பொழுது நீ என்னை எவ்வளவு செய்தாய் என்று நீ சொல்வாய். சந்தோஷத்தில் துள்ளி குதிப்பாய். என் பிள்ளையே, உனக்கு எவ்வழி சிறந்ததோ அவ்வழி நான் உனக்கு காண்பிக்கின்றேன். அதன்படி நீ நடந்து கொள். ஓம் முருகா! வெற்றிவேல் முருகா!